தொழிலாளர்களுக்கு இரவு பணி என்பது இன்னைக்கு சட்டமாக்கப்படுது. ஏற்கனவே பெண்கள் அப்படிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா குடும்ப சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு வீட்டுல கணவர் வேலைக்கு போறாருன்னு சொன்னா அவர் பிகாம் பிஎஸ்சி படிச்சிருந்தா கூட அவருக்கு சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னா 8000 10,000. இதை வைத்து இன்னைக்கு குடும்பம் நடத்த முடியுமா? இன்னைக்கு நம்ம மாமி இருக்காங்களே, ஜிஎஸ்டி மாமி, அவங்க ஒன்னொன்னுக்கும் வரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க போடக்கூடிய ஜிஎஸ்டி வரியை வச்சு நம்ம குடும்பம் ஒன்னும் செய்ய முடியாது. பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா? இல்ல கேஸ் வாங்க முடியுமா? இல்ல சாப்பிடத்தான் முடியுமா? ஒண்ணும் முடியாது. வீட்டுக்காரர் வேலைக்கு போகணும், புள்ள வேலைக்கு போகணும், பொண்டாட்டி வேலைக்கு போகணும், பொண்ணு வேலைக்கு போகணும். ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் மாங்கல்ய திட்டம் என்கிற பேர்ல பெண்கள் உரிச்சப்படுறாங்க. 60 கிலோவாக உள்ளே போகக்கூடிய பெண்கள் 40 கிலோவாக வெளியேற்றப்படுறாங்க. சட்டையா புளியப்படுறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அவங்களே நகை செய்யறாங்க. இன்னைக்கு முதலாளித்துவம் வளர்ந்திருந்தாலும் இன்னும் வரதட்சணை கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. ஒரு பெண்ணுன்னா இதெல்லாம் கொண்டுட்டு வரணும், சீர்தானத்தை எல்லாம் நீ கொண்டுட்டு வந்தாதான் இங்க வாழணும். அப்ப இதற்காகவே இன்னைக்கு பெண்கள் உழைக்க வேண்டியதா இருக்கு.